Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidina wa Nabiyyina Bil Qasimil Mustafa Muhammad. Allahumma salli ala Muhammad wa ali Muhammad wa ala alihi tayyibina tahirin. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் முஹர்ரம் மாதத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எங்களை வந்தடைய இருக்கிற எதிர்வரும் முஹர்ரம் மாதத்தில் எங்களுடைய அனைத்து செயல்பாடுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரிக்க வேண்டும் என பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கர்பலா தியாக வரலாற்றினால் இஸ்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டதோடு உலகளவில் சர்வதேச ரீதியாக சுதந்திரத்தை வேண்டி நிற்கின்ற, சத்தியத்தை வேண்டி நிற்கின்ற உலக மக்களுக்கான ஒரு குரலாக அது ஒலித்திருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வகையில் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டதை போன்று, இன்னல் ஹுசைன மிஸ்பாவுல் ஹுதா வ சஃபீனத்துன் நஜா. இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேர்வழியின் ஒளி விளக்காகவும் வெற்றியின் கப்பலாகவும் இருக்கிறார்கள் என்று சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையில் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாக வரலாற்றினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர், கிளையார்கள் உமையாக்களுடைய அந்த ஆதிக்கத்திலிருந்து, அந்த பிரதேசத்திலிருந்து அவர்கள் உலக அளவில் தங்களுடைய பிரயாணங்களை மேற்கொண்டு அவர்களுடைய கெடுபிடிகளுக்கு எதிராக அவர்கள் கிளர்ந்தெழுந்து இந்த சத்திய இஸ்லாத்தை இலங்கை போன்ற நாடுகளுக்கு வந்து பரப்பியிருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வகையில் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாக வரலாற்றை தொடர்ந்து உண்மையான இஸ்லாத்தின் வடிவத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் அந்த கர்பலா சம்பவத்தினூடாக ஏற்படுத்தியிருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கர்பலா வரலாறானது இஸ்லாம் கூறுகின்ற ஒரு அரசியல் முறைமை அல்லது அரசியல் வடிவத்தை மாத்திரம் போதிக்கக்கூடிய ஒரு அம்சமாக அது இருக்கவில்லை. உண்மையான இஸ்லாத்தின், அதாவது ஷரியத்தின் உண்மையான வடிவத்தை அது காண்பிக்கக்கூடிய ஒன்றாகவும் இருந்தது. அதாவது எவ்வாறு இஸ்லாத்தினுடைய ஃபிக்ஹான அம்சங்கள் அமைய வேண்டும், அல்லது அகீதா சார்ந்த விஷயங்கள் அமைய வேண்டும், அஹ்லாக் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற பல்வேறு ஷரியத் சார்ந்த விஷயங்களை இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கர்பலா எழுச்சி வரலாற்றில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாக வரலாற்றை நாங்கள் நினைவு கூறுவதூடாக நாங்கள் எங்களுடைய இஸ்லாத்தின் தூய வடிவை அறிந்து கொள்வதற்கான வழிகாட்டல் அதில் இருப்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எதிர் வருகின்ற முஹர்ரம் மாதத்துக்காக வேண்டி நாங்கள் தயாராகுவதோடு அந்த முஹர்ரம் மாதத்தில் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாக வரலாற்றை நினைவு கூறுவதாக எல்லோரும் இப்போது இருந்தே தயாராகுவோம். எனவே முஹர்ரத்துக்காக வேண்டி தயாராகுவோம் என உங்களை அழைத்து கொண்டு விடைபெறுகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.